எல்லோருக்கும் வணக்கம். நான் ருசி கிச்சன் சத்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி நான் கட்டாய். நான் கட்டாய் முன்னாடி எல்லாம் பேக்கரியில தான் கொடுத்து செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வீட்லயே சுலபமா செய்யலாம் வித்வுட் அவன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கட்டாய் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மைதா 1 கப், चीनी 3/4 कप, நெய் 1/2 கப், ரவை 2 டீஸ்பூன். ஒரு மிக்ஸி ஜார்ல 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்து திரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததா இதுல நம்ம 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததா இதுல திரிச்சு வச்சிருக்கிற சீனியை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் சர்க்கரை பர்ஃபெக்ட் ரேஷியோ. இந்த அளவுக்கு தான் இருக்கணும், அப்பதான் நான் கட்டாய் பர்ஃபெக்டா வரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம். ரவை நல்லா அரைப்படாது, கொஞ்சம் சொரசொரப்பா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல எந்த லிக்விட் ஐட்டமும் நம்ம இதுல சேர்த்துக்க போறது இல்ல. இப்படியே தான் நம்ம பிசைய போறோம். ரொட்டி மாவு பதத்துக்கு பிசையணும். சுகர் தான் கரைஞ்சி அந்த மாவு பதத்துக்கு கொண்டு வரும். கிட்டத்தட்ட இதை பிசையறதுக்கு நமக்கு 20 மினிட்ஸ் ஆகும். பாருங்க, 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த அளவுக்கு வரும். இப்படிதான் பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நான் கட்டாய் ரெடி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டையா உருட்டிக்கலாம். வெடிப்பு இல்லாம உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி 2 விரலை வச்சு இப்படி நடுவுல அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். நான் கட்டாய நம்ம உருண்டையாவும் உருட்டி வைக்கலாம். எப்படியும் பேக் பண்ணும்போது அது கொஞ்சம் வெறியும். பட் நான் உருட்டி லைட்டா அமுக்கி தான் வச்சிருக்கேன். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது நம்ம விருப்பப்படி. இப்படி நம்ம 2 விரல்ட்டு பிரஸ் பண்ணும்போது இப்படி வெடிப்பு வந்தா நம்ம அதை லைட்டா அமுக்கி வெடிப்பு இல்லாம வச்சுக்கணும். இப்ப பாருங்க, ரொம்பவே பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா ஒரு இட்லி தட்டுல நம்ம ஆயில் தடவிடலாம். இப்போ நான் கட்டாய இட்லி தட்டுல வச்சிடலாம். இப்போ இதுல கார்னிஷ் பண்றதுக்காக நான் பிஸ்தா வச்சிருக்கேன். நம்ம விருப்பப்படி எந்த நட்ஸ்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு தட்டும் ரெடி பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு நான்ஸ்டிக் கடாயில உப்பு போட்டு அதுக்கு மேல ஒரு தட்டு வச்சு ப்ரீஹீட் பண்ண வச்சிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ண வச்சிருக்கேன். இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் கட்டாய் எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாம். 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் குக்காக விட்டுறலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட்டாய் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உடனே எடுக்க கூடாது, ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்.
இல்லனா லைட்டா வேகாத மாதிரி இருக்கும். ஆறுனா சரியாயிரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விதவுட் ஓவன் நான் கட்டாய் எவ்வளவு சூப்பரா வீட்லயே செஞ்சுட்டோன்னு. நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிரலாம். ஓகே வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.